தமிழ்நாட்டில் மூடப்பட்ட மணல் குவாரிகளை உடனே திறக்க கோரியும் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடி முன் மணல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ராமலிங்கம் இணைகிறார். ராமலிங்கம், விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் இடத்துள்ள ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியில மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி தலைமையில தற்போது மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அரசு மணல் குவாரிகளை உடனடியாக இயக்க வேண்டும். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 22க்கும் மேற்பட்ட காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும். சுங்கச்சாவடியிலிருந்து 20 கிலோமீட்டர் உள்ள வசிக்கக்கூடிய நபர்களுடைய அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். வாகன ஓட்டுநர்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஹிட் அண்ட் ரன் 106(2) சட்டப்பிரிவினை நிரந்தரமா ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்துட்டு இருக்கு. சுங்கச்சாவடி முன்னாடி நடக்கக்கூடிய இந்த மறியல் போராட்டத்துல 300க்கும் மேற்பட்டவங்க கலந்துட்டு இருக்காங்க. இதுல கட்டுமான தொழிலாளர்கள், மாட்டு வண்டி மணல் மாட்டு வண்டி உரிமையாளர்கள், மணல் லாரி உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களும் கலந்துட்டு இருக்காங்க. 300க்கும் மேற்பட்டவங்க சுங்கச்சாவடி முன்னாடி மறியலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால போக்குவரத்து சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க இத மேலும் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அநேகமா இவங்க எல்லாருமே கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமலிங்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.